ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இன்றைக்கி நம்ம சினிமா சொசைட்டியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லவர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி லால் சலாம் ரிவ்யூ போட்டிருப்போம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவர் படத்தில் பார்த்தீங்கன்னா மணிகண்டன், கௌரி பிரியா நடிச்சிருக்காங்க. படத்தோட டைரக்டர் யார் பார்த்தீங்க அப்படின்னா பிரபுராம் வியாஸ். ஸோ மணிகண்டன் அப்புறம் கௌரி பிரியா 6 இயர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. மணிகண்டன் ஒரு பொசசிவான பர்சன். இதனால் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணாங்களா இல்லையா, இதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்துடைய கதை. பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்த்திங்க அப்படின்னா மணிகண்டன் அப்புறம் கௌரி பிரியா நல்லா பண்ணியிருக்காங்க. மணிகண்டனோட ஆக்டிங் நார்மலாகவே நல்லா இருக்கும். அது நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா மணிகண்டனுக்கு ஒரு பொசசிவான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அது அவர் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு இன்ஃபேக்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய இன்னொரு ப்ளஸ் என்ன சொல்லினா இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே தான். கதை ஒரு நார்மலான கதையாக இருந்தாலும் இவங்க ஸ்க்ரீன் ப்ளேயில் ஆடியன்ஸை கரெக்டாக என்கேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துக்கு சியான் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லாவே இருந்துச்சு. எடிட்டிங் அப்புறம் சினிமோட்டோகிராஃபியும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல லவ் ரொமான்டிக் படமாக இது வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த படத்தை தேட்டர்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் லவர் படத்தோடைய ரிவ்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.